சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நாளை நடக்கவுள்ள நிலையில் அதில் கல்வியாளர்கள் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் அதிகபட்சமான நிதி பள்ளிக்கல்வித்துறைக்குத்தான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நடப்பாண்டில் 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் இன்னும் அடிப்படை வசதி கூட பூர்த்தியாகாத அரசு பள்ளிகள் பல உள்ளன. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பல்வேறு சிக்கல்களும் பள்ளிக்கல்வித்துறையில் மலிந்து கிடக்கின்றன. சிபிஎஸ்இ ஆண்டுதோறும் டிஇடி எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துகிறது. ஆனால் ஆசிரியர் தகுதி தேர்வை தமிழக அரசு 2 முறை நடத்தியதுடன் சரி. மேல்நிலை வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் தயாராகியும் அரசு ஒப்புதல் அளிப்பதில் இழுபறி நிலை நீடிக்கிறது. இத்தகைய சூழலில்தான் நாளை செவ்வாய்க்கிழமை பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் சட்டமன்றத்தில் நடைபெறவுள்ளன. டிஇடி தேர்வு, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை மீதான விவாதம், அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றுக்கு துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அறிவிப்பை எதிர்பார்ப்பதாக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு கூறுகிறார். அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கக்கூடியது. ஒரு பல்கலைக்கழக நிர்வாகத்தை எந்த அளவிற்கு சிரமப்படுத்தும், அதற்கான தீர்வு. அதேபோல் அரசு கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லாமல் பொறுப்பு முதல்வர்களை வைத்து பல கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனால் பல முடிவுகளே எடுக்க முடியாமல் கல்வியியல் செயல்பாட்டுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. இதற்கான ஒரு தீர்வு. இப்போ இந்த தகுதி தேர்வில் மதிப்பெண் தளர்வு மற்றும் தகுதித்தேர்வு அடிப்படையில் நியமனத்தில் இந்த வெயிட்டேஜ் முறையை கைவிடுதல் ஆகிய மிக முக்கியமான முடிவுகளை சமூக நலம் சார்ந்து, சமூக நீதி சார்ந்து தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்று பல சிக்கல்களை கொண்ட இந்த புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழ்நாடு அரசு கருத்து தெரிவித்து விட்டதா, தெரிவிக்கவில்லையா? கருத்து தெரிவிக்கவில்லை என்கின்ற போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதை பற்றிய சிறப்பு விவாதத்தை நடத்த வேண்டும். அரசு பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் பணிக்காக தேர்வு நடத்தப்பட்டும் இதுவரை பணி நியமனம் செய்யவில்லை. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட பல அறிவிப்புகளை எதிர்பார்ப்பதாக கூறுகிறார் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க தலைவர் தியாகராஜன். 1/7/2004 முதல் 1/6/2006 வரை நாங்கள் பணியாற்றி, தொகுப்பூதியத்தில் பணியாற்றி, இதுவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத அந்த காலத்தையும் பணிக்காலமாக அறிவித்திட வேண்டும். பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டு குடும்பத்தை நடத்தாமல் அல்லல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் உயர்நீதிமன்ற வழக்கின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் சொல்லப்படுகிறது. அவற்றுக்கும் ஒரு தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கும் பணி ஆணை வழங்கிட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டுதோறும் ஆசிரியர்களுக்கு பணி நிரவல் என்ற வகையில் ஒரு கலந்தாய்வை வைத்து ஆசிரியர்களை சோதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு பணி நிரவலை பள்ளிக்கல்வித்துறை, தொடக்க கல்வித்துறை இரண்டிலுமே ரத்து செய்திட வேண்டும். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை உயர்த்துதல், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பூர்த்தி செய்தல், ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புதல், தரமான புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க போர்க்கால நடவடிக்கை எடுத்தல் போன்ற பணிகளுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கல்வியாளர்கள், ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் தேவராஜ், விக்னேஷுடன் செய்தியாளர் சங்கரன்.